ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் ரொட்டீன் வெயிட் லாஸ் டே ஏன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா. நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் ஆகிடுச்சு. ஏன்னா ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணேன். அம்மா வீட்டுக்கு வந்தனால அந்த ஃபுட் சார்ட்டுமே போட்டு வச்சுருந்தேன். நான் எவ்வளோ நாள் எவ்வளோ குறையிறேன் அப்படிங்கிறது ஒரு 71 டேஸ்க்கு நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு. 71 டேஸ் ஏன் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, பொங்கல் வருது இல்லையா, பொங்கல் வரைக்குமே நான் என்னோடய வெயிட் லாஸ் டேவை இது கண்டினியூ பண்ண போகிறேன். ஏன்னா 2.5 மாதம் கிட்டக்க வருதுன்னு நினைக்கிறேன். அந்த ஏற்கனவே ஒரு 72 டேஸில் நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். இந்த தடவையும் நான் அந்த ஒரு 71 டேஸில் நான் எவ்வளோ வெயிட் குறைக்கிறேன் அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறேன். காலையில் எந்திரிச்சதே லேட்டு தான். நான் 6:30க்கு தான் எந்திரிச்சதும் ஒரு ஜீரா வாட்டரில் நிறைய நல்ல கொழுப்பை வச்சுட்டு கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கிற ஒரு இது இருக்கிறதுனால ஜீரக தண்ணி எடுத்துக்கிட்டேன். காலையில் ஜீரக தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் வெதுப்பாக குடித்தோம்னா அவங்கள ஒரு ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும், ஒரு எனர்ஜியாக இருக்கும். நம்ம டயட்டில் இருக்கிறதுனால அந்த கிறக்கமாக இருக்காது. அதனால் ஜீரக வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் சமையல் நான் தான் பண்ணினேன். எப்போதும் போல் எங்கே போனாலும் நமக்கு சமையல் கட்ட நமக்குன்னே ஒதுக்கிட்ட மாதிரி, அங்கே இருந்தாலும் நம்ம தான் சமைக்கிறது, இங்கே வந்தாலும் நம்ம தான் சமைக்கிறது. சரின்ட்டு சமைச்சிக்கிட்டு இருந்தேன். அவரைக்காய் சாம்பார், ரசம், அப்புறம் சாப்பாடு தான் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ரெடி பண்ணேன். நான் வெயிட் லாஸ் பவுடர் நான் ரெடி பண்ண ஞாபகம் இருக்குங்களா. போன இந்த வெயிட் லாஸ் அந்த பவுடர் லிங்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன். நான் அதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, கம்பு, சோளம், சியா சீட்ஸு, ஓட்ஸு, ஆலி விதை, ஃப்ளக்ஸ் சீட்ஸ் அதாவது ராகி, சூரியகாந்தி விதை, அப்புறம் பூசணி விதை, சோயா பீன்ஸு, உளுந்து, இது எல்லாமே போட்டிருக்கேன். இதில் எல்லாமே உடம்பு குறைக்கிறதுக்கு நான் ரொம்ப கூகுளெலாம் சர்ச் பண்ணி நம்ம உடம்பு குறைக்கிற ஒரு இது தான் நான் எடுத்திருக்கேன். அந்த விதையெல்லாம் போட்டு நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். பரவாயில்ல, இவ்வளோ நாள் ஆகியுமே அது ஒரு அந்த வண்டெல்லாம் வைக்கணும்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் எதுவுமே வைக்கல. ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2-3 மாதம் ஆகிடுச்சு, 3 மந்த்ஸ் ஆகிடுச்சு. வீடியோலையுமே பார்த்தேன் நான். இதோட வீடியோவுமே நான் ஃபுல் லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் வெயிட் லாஸ் ப்ரோட்டீன் பவுடர்னு கொடுத்துருக்கேன். அகெயின் நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய ரீசன் இருக்குது. ரீசெண்டாக நான் திருநெல்வேலி போயிருந்தேன். போன தடவை ஆமாம் வெயிட் லாஸ் பண்ணிட்டு போனேன். போன தடவை இருந்ததை விட நீ வெயிட் கூடியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் போன தடவை வெயிட் லாஸ் பண்ணும்போது 89 என்னமோ இருந்தேன். மறுபடியும் 94, 94, 3 கிலோ 4 கிலோவே ஏறிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. இந்த வயசில் நீ இப்படி இருக்க வேண்டிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என் நாத்தனாவோட வீட்டுக்காரர், அதாவது எனக்கு அண்ணா வேணும், அவங்க அண்ணா சொன்னாங்க. அது ஹார்ட் ஆகிற மாதிரி இல்லை, முதுகு பின்னாடி பேசினாதான் ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிற மாதிரி ஆகும். அது நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அந்த ஒரு வேர்டு. இருக்கிறத வச்சு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு டிப்ஸுமே கொடுக்கலாம். வீட்டில் உள்ள பொருளை வச்சு, அதாவது நம்ம வில்லேஜு டவுன் கிடையாது. நம்ம போனோடனே எதுவுமே போய் காசு இருந்தால் உடனே பக்கத்தில் போய் கடை இருக்கும், போய் வாங்க முடியாது இல்லையா. அதனால் நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த அண்ணா கொடுத்த வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஏன் நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். நிறைய வீட்டில் உள்ள பொருளை வச்சு நான் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். இதில் பேலியோ டயட்டுமே ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இதான் இந்த ரீசன்னா. நான் அதில் நிறைய பன்னீர், பட்டர் அதெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஊரில் அந்த பன்னீர் பட்டர்லாம் வாங்குறதுக்கு 1 hour ட்ராவல் பண்ணி ஒரு டவுனுக்குள்ளே தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் பேலியோ டயட்டை ஸ்டாப் பண்ணதுக்கு காரணம் இதான். எனக்கு ஒழுங்கான ஃபுட்டு, பேலியோ ஃபுட்டில் எனக்கு கிடைக்காத ஒரு ஃபுட்டுனா இதெல்லாம் கிடைக்கல. அதனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் வெயிட் லாஸ் ட்ரிங்க்னா ஜீரகத்துக்கு கூட கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டும் குடிக்கலாம். இன்னொன்று பட்டை இருக்கு இல்லையா, லெமன், ஜீரகம், பட்டை, அதை அப்புறம் கரிஞ்சீரகம், ஓமம் இதெல்லாம் போட்டுமே குடிக்கலாம். நான் இப்போ அந்த வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அம்மா வீட்டுக்கு வந்ததுனால இதை ஜீரகம், பட்டை, ஜீரகம், லெமன், வெறும் ஜீரக தண்ணி இதெல்லாம் போட்டு காலையில் ட்ரிங்காக எடுத்துக்கிட்டேன். இதில் டே 1, டே 2 இதில் நீங்கள் எதை வேணாலும் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். ஒரே மாதிரியே குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் லெமன் டீ, லெமன் காஃபி, அப்புறம் வெறும் காஃபி மட்டும், லெமனில்
சுடுதண்ணியில் லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டு குடிக்கிறது. டெய்லியும் ஒவ்வொரு ட்ரிங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். என்னடா அது ஒரே மாதிரியாக குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் எதுவும் தோணாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே, அதுவே எனக்கு பெரிய பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு. வெயிட் லாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் வந்து 2-3 டைமில் 4 டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு வந்து அது மனசே உடஞ்சிச்சு. என்னடா அது ஸ்டார்ட் பண்ணுறோம் பிரேக் ஆகுது இப்படியே அப்படியே தான் இருந்துச்சு. சரின்ட்டு நம்ம இந்த டைம்னாவது நம்ம ஒழுங்காக வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுட் அந்த டே சார்ட்லாம் போட்டு ஒரு மோட்டிவேஷனோடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு வாரம் ஆகிட்டு நான் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கேன்னு தெரியல. வெயிட் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு வெயிட் மிஷின் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் வந்து வெயிட் மெஷர் பண்ணல. டயட்டில் இருக்கோம் இல்லையா, அப்போ வந்து ரொம்ப ரொம்ப வாயை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வந்து சாப்பிடாமல் இருக்கணும். அப்போ வந்து அப்படிலாம் கிடையாது. வந்து பிடிச்சதுன்னா 1 வாய் 2 வாய் அப்படிலாம் எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறனால அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம வந்து அது எடுக்க வேண்டாம். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 1 வாய்னால நமக்கு வந்து மறுபடியுமே ஒரு டிமோட்டிவேட் ஆகும், வெயிட் குறையலைன்னா. அப்படி வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் ஸ்டாப் பண்ணேன். அகெயின் வந்து நம்ம வந்து ஃபுட்டு பிரியாணி, அப்புறம் வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரி எடுக்க ஒரு 3 பீஸ் 4 பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். 3 பீஸ் 4 பீஸ். ஒயிட் ரைஸ் சுத்தமாகவே நம்ம எடுத்துக்க கூடாது. ஆனால் நான் வந்து பாப்பா ஊட்டி விடுறோமா, அப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் வந்து 1 வாய் 2 வாய் வைப்பேன். ஆனால் வந்து இந்த தடவை நம்ம வைக்கக்கூடாது அப்படின்ட்டு வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து காலையில் வந்து கஞ்சியாகவும் காய்ச்சிக்கலாம். அப்புறம் வந்து கஞ்சியாக காய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக ஓட்ஸ் போட்டு அதை கூட ஊற வச்சு இந்த பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸியில் ஒரு ஓட்டி அதையுமே குடிச்சிக்கலாம். அகெயின் வந்து வெறும் சுடுதண்ணி ஊற்றி அந்த வெயிட் லாஸ் பவுடர் போட்டு குடிக்கிட்டு கொஞ்சம் வெதுன்னு குடிக்கலாம். இந்த 3மே பண்ணிக்கலாம். இந்த வெயிட் லாஸ் பவுடரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட வெயிட் லாஸ் பவுடர் மேக் பண்ண வீடியோவுமே இருக்குது இந்த என்னோடய சேனலில். அதோட லிங்க்குமே நான் தரேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு என்னை என்கரேஜ் பண்ணுங்கள், மோட்டிவேஷன் பண்ணுங்கள். நிறைய வந்து மோட்டிவேஷனலாக ஸ்பீச் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து டிமோட்டிவேட் ஆகிற மாதிரி எதுவும் பேச வேண்டாம். நிறைய வீடியோஸில் நிறைய இதெல்லாம் வந்திருக்கு. எனக்கு நிறைய பேர் கமெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. எங்கள் அண்ணா வந்து சொன்னது ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டில் உள்ள பொருளை வச்சு நீ வந்து வெயிட் லாஸ் பண்ணு உங்களால் முடியும். பொங்கலுக்குள்ளே வந்து ஒரு 85 kg 80 kg அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிலாம் எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அது வந்து எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரருமே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆப்பை யூஸ் பண்ணேன். அது வந்து ஜம்பெல்லாம் கிடையாது, ஒன்றையும் வந்து தாண்டதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து படுத்துட்டு செய்கிறது, நின்றுட்டு செய்கிறது, அந்த மாதிரி ஒரு ஜம்பெல்லாம் வந்து குதிக்கால் வலி வருது இல்லையா. நம்ம ஒரு 90 kg 94 kg இருக்கோன்னா நம்ம வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நான் வந்து ஜம்பெல்லாம் விட்டுட்டு எனக்கு குதிக்கால் வலி வருது. ஸோ அதனால் வந்து அந்த எக்ஸசைஸ்லாம் விட்டுட்டு இந்த நார்மலாக எக்ஸசைஸ் மட்டும் நான் வந்து படுத்துட்டு செய்கிறது, உட்காந்துட்டு செய்கிறது, ஜம்பெல்லாம் கிடையாது. ஜம்ப்பு ஜாகிங் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் இந்த மாதிரி மட்டும் நான் பண்ணிவிட்டேன். காலையில் டிஃபனுக்கு கஞ்சி எடுத்துக்கிட்டேன். மதியம் வந்து சப்பாத்தி ஏதாவது எடுத்துகிட்டு நைட்டுக்கு வந்து அகைன் இந்த வெயிட் லாஸ் கஞ்சி இல்லைன்னா ட்ரிங்க் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம முடிச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி